ஹலோ குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இந்த கதையை கேளுங்க. இப்போது உலகத்தில் நடக்கிற இந்த பிரச்சனையை வந்துட்டு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கவனமாக இருங்க. கதையில் கடைசியில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதை பின் நடந்துக்குங்க. ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ராம்கி என்ற புத்திசாலி சிறுவனும் அவனுடைய நல்ல நண்பி நிரோஷாவும் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தினமும் சேர்ந்து பள்ளிக்கு செல்வார்கள். பள்ளி முடிந்த பிறகு மகிழ்ச்சியாக விளையாடுவார்கள். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் ரேவதி குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தார். குழந்தைகளே, இன்று நாம் குட் டச் மற்றும் பேட் டச் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றார். அப்போது ராம்கி ஒரு கேள்வி கேட்டான். டீச்சர், குட் டச் மற்றும் பேட் டச் என்பது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லையே என்று. அதற்கு ரேவதி டீச்சர் சிரித்துக்கொண்டு, ராம்கி மிகவும் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறான். குட் டச் மற்றும் பேட் டச் என்பது பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் இருவருக்கும் பொருந்தும் என்று விளக்கினார். அவர் மேலும் கூறினார், இது நம் நாட்டில் மட்டும் அல்ல, உலகெங்கிலும் நடக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. இதுபோன்ற தவறுகளைச் செய்பவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைத்தால்தான் இந்த குற்றங்கள் குறையும். அப்போது நிரோஷா கேட்டாள், டீச்சர், இதை முழுமையாக நிறுத்த முடியாதா? அதற்கு ரேவதி டீச்சர் அமைதியாக சொன்னார், முடியும். எல்லாரும் மனிதநேயத்துடன் யோசித்தால் முடியும். நமக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள், நம் வீட்டிலும் அக்கா, தங்கை இருக்கிறார்கள். நம்மை பெற்றெடுத்தவளும் ஒரு பெண் என்று நினைத்தால் இந்த தவறுகளை நாம் முற்றிலும் நிறுத்த முடியும். பின்னர் அவர் குழந்தைகளுக்கு குட் டச் பற்றி விளக்கினார். அம்மா அன்பாக அணைத்தால், அப்பா தலையை தடவினால், அல்லது ஆசிரியர் பாராட்டி ஹை ஃபைவ் கொடுத்தால் அது குட் டச். அது நம்மை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உணரச் செய்யும். ஆனால் யாராவது நமக்கு பிடிக்காத விதத்தில் அல்லது நம்மை அன்கம்ஃபர்டபிள் ஆகஸ்ட் உணரச் செய்யும் விதத்தில் டச் செய்தால் அது பேட் டச் என்று ஆசிரியர் கூறினார். அந்த நேரத்தில் சேஃப்டி ஹீரோ என்ற ஒரு சின்ன சூப்பர் ஹீரோ, ஹியூமானிட்டி, குழந்தைகளிடம் தோன்றி 3 முக்கியமான பாதுகாப்பு விதிகளை கற்றுக் கொடுத்தார். முதல் விதி, யாராவது தவறாக டச் செய்தால் உடனே தைரியமாக நோ என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது விதி, அந்த இடத்திலிருந்து உடனே ஓடி பாதுகாப்பான இடத்துக்கு செல்ல வேண்டும். மூன்றாவது விதி, அம்மா, அப்பா, ஆசிரியர் அல்லது நம்பிக்கை உள்ள பெரியவரிடம் உடனே சொல்ல வேண்டும். சில நாட்களுக்கு பிறகு பிளேகிரவுண்டில் விளையாடிக் கொண்டிருந்த ராம்கி ஒரு சந்தேகமான நிலையை பார்த்தான். உடனே சேஃப்டி ஹீரோ ஹியூமானிட்டி சொன்னதை நினைத்தான். அவன் தைரியமாக நோ என்று சொல்லி அங்கிருந்து ஓடி வீட்டுக்கு சென்று அம்மாவிடம் நடந்ததை எல்லாம் சொல்லிவிட்டான். அவனுடைய அம்மா அவனை அன்பாக அணைத்து, நீ மிகவும் தைரியமான பையன் என்று பாராட்டினார். அடுத்த நாள் பள்ளியில் ஆசிரியர் ரேவதி ராம்கியை பாராட்டி மற்ற குழந்தைகளுக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை நினைவுபடுத்தினார். குழந்தைகளே, உங்கள் உடல் உங்களுடையது. யாராவது உங்களை அன்கம்ஃபர்டபிள் ஆகஸ்ட் உணரச் செய்தால் உடனே நோ சொல்லுங்கள், அங்கிருந்து விலகுங்கள், நம்பிக்கை உள்ள பெரியவரிடம் சொல்லுங்கள். இதை கேட்ட எல்லா குழந்தைகளும் ஒன்றாகச் சேர்ந்து உறுதியாக சொன்னார்கள், நாம் பாதுகாப்பாக இருப்போம். நம்மையும் நம் நண்பர்களையும் பாதுகாப்போம். இந்த கதையை நீங்கள் விரும்பியிருந்தால் மறக்காமல் அனானா கிட்ஸ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு இன்னும் நிறைய கருத்துள்ள நல்ல நல்ல நீதி கதைகளை நான் கொண்டு வர முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பாய். Subscribe to my channel.